அதுலேயும் இந்த காது இருக்க, காதுக்கு மட்டும் ஆண்டவன் மூடியே கொடுக்கல. கண்ணை மூடிக்கலாம், வாயை மூடிக்கலாம், மூக்கை பொத்திக்கலாம், காதை பொத்திக்கிட்டாலும் உள்ள வரும். கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. ஏன்னா நீ விருப்பமில்லைனாலும் காதில் நல்ல வார்த்தை வந்து விழட்டும், அது மனசுக்குள்ளே போகும், உன்னை புந்தி கிலேசம் போகும், மனசு தடுமாறாது, கேட்டதை நினைக்க சொல்லும். அதனால தான் ஆண்டவன் காதுக்கு மட்டும் மூடி கொடுக்கல. அதனால தான் வள்ளுவர் சொல்வார், வழிக்கு விழுற இடத்துல ஊன்றுகோல் மாதிரி உனக்கு கஷ்டம் இருக்கிற போது நீ கேட்ட நல்லவைகள் உனக்கு துணை இருக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க, நம்ம இந்து மதத்தில் பண்டிகைகள் வழிபாடுகள் எதுவுமே அர்த்தமில்லாது இல்லை. முதல்ல குழந்தைக்கு எதை காது தான் குத்துறீங்க, குழந்தைக்கு காதைத்தான் குத்துறீங்க. எதுக்காக? பிறந்த குழந்தைக்கு மூக்கு குத்துறதில்ல, பிறந்த உடனே குழந்தைக்கு காலுக்கு தண்டை சலங்கை போடுறதில்ல. இன்னும் கேரளாவில் பார்த்திங்கன்னா 27 நாள்லேயே காது குத்திடுவாங்க, மற்ற இடத்துல 1 வருஷத்தில் காது குத்துவாங்க. ஏன்? இந்த காது வந்து ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக இருக்கும். இந்த ஓட்டை தான் புள்ளி, இது பிரணவத்தினுடைய வடிவம். அதனால் நல்ல விஷயங்களை நமக்குள்ளே போய் தெய்வத்தை போல நம்மை காக்கக்கூடியது. அதனால் இந்த கர்ணத்துக்கு முதல்ல நான் நகை போடுவேன்னு காதுக்கு முதல் நகை கர்ணபூஷணம். அதைத்தான் சொல்கிறார்.